இன்றைக்கு திடீரென்று 20க்கும் மேற்பட்ட இன்னும் சொல்ல போனால் பெரும்பாலான அமைச்சர்கள் முதலமைச்சர் இல்லத்தில் கூடி இன்றைக்கு ஒரு திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலையை ஆதரிக்கின்ற இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதை போன்ற ஒரு சம்பவங்கள் எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளும் நடப்பது இயற்கைதான். ஒரு பெரிய தலைவர், கட்சியை வழிநடத்திய தலைவர், ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அவர்தான் அந்த கட்சி தான் அவர் என்ற நிலையிலே அவர் இறந்து போகின்ற போது இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுவது இயற்கை. ஆனால் இது ஆள்கின்ற கட்சியில ஏற்பட்டிருப்பதால் அதை பற்றி கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவி வருகிறது. வரலாற்றில் இல்லாத ஒரு வறட்சி, மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, அரசுக்கு தலைமையில் இருக்கிற ஏறக்குறைய 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன், மக்கள் மத்தியிலே குடிநீருக்கு இருக்கிற தட்டுப்பாடு, இப்படி பல்வேறு பிரச்சனைகள், விவசாயிகளுடைய போராட்டம், மாணவர்கள் வேலை வாய்ப்புகளை தேடி இருக்கின்றவர்கள், முதலீடுகள் வராத சூழ்நிலை, இதை போன்ற பல்வேறு சூழ்நிலைகளிலே எப்பொழுது மக்களுக்கு அரசும் ஆட்சியும் மிக அதிகமாக தேவைப்படுகிறதோ அந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான அரசு இருப்பது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். ஆகவே இந்த குழப்பத்திற்கு வெகு விரைவிலே முடிவு வர வேண்டும். அந்த முடிவு வந்தால்தான் தமிழகத்திலே ஒரு ஆட்சி என்பது ஒரு உண்மையான மக்களாட்சியாக மலர முடியும். அந்த வகையில் தான் நாம் இந்த பிரச்சனையை பார்க்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற நண்பர்களுக்கு அவர்கள் இப்பொழுது ஆயன் இல்லாத ஆடு என்று சொல்வார்கள். அதை போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையை நோக்கி பயணிக்கிறார்கள். ஆட்சியும் அதிகாரம் மட்டும்தான் அவர்களை இப்பொழுது ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறது. ஒரு தலைமையினுடைய மிகப்பெரிய ஆளுமையோ அல்லது ஒரு பெரிய லட்சிய உறவுகளோ இல்லாமல் 4.5 ஆண்டு காலம் பதவி இருக்கிறதே, இந்த பதவியை எப்படி விட்டு செல்வது என்கிற அந்த ஒரு உணர்வின் அடிப்படையில் தான் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்களே ஒழிய மற்றபடி அவர்களை ஒன்றுபடுத்துகிற சக்தி வேறு ஒன்றும் இல்லை. இந்த இணைப்பு என்பது எப்படி நடக்க போகிறது? திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எனவே அடுத்தடுத்த கட்டங்களில் ஆட்சி பொறுப்பு என்பது எப்படி, ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கும் என்று கணிக்கிறீங்க? இதுல இதை போன்ற நேரங்களில் தான் ஒரு ஆளுநருடைய உதவி நமக்கு அவசியமாக தேவை. எப்பொழுதும் ஒரு மாநிலத்திலே ஆளுநர் எதற்கு என்று சொன்னால் அவர் ஒரு தீயணைக்கும் படை போல, எப்பொழுது தீ வருகிறதோ அப்பொழுது தீயணைக்கும் படை செயல்பட வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நமக்கு ஒரு முழு நேர ஆளுநர் கூட இன்று தமிழகத்திலே இல்லை. சோ அரசாங்க அதிகாரிகளுக்கு எப்படி வழிகாட்டுவது, அமைச்சர்களுக்கு மத்தியிலே இருக்கிற அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே ஆட்சியும் அதிகாரத்தையும் தூக்கி நிறுத்தக்கூடிய அந்த அரசியல் சாசன சட்ட ஏற்பாடுதான் ஒரு ஆளுநர் பதவி என்பது. அதுவும் இல்லை. இவை எல்லாவற்றிற்கும் பெரிய மூல காரணம் என்று சொன்னால் இன்று மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம் தான். அந்த அரசாங்கத்தினுடைய தூண்டுதலின் பேரில் தான் இது நடக்கிறது என்று நான் உணர்கிறேன். நான் ஏற்கனவே மற்றவர்களுக்கு, திரு தனியரசு உள்ளிட்டவர்களுக்கு வைத்த அதே கேள்விதான். அதிமுகவில் யாரும் அப்படியான குற்றச்சாட்டை முன்வைக்கல. திரு தம்பிதுரை உள்ளிட்ட அல்லது வேறு யாருமே கூட மத்திய அரசினுடைய தலையீடு என்பதாகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி என்று இன்றைக்கு இந்த நிலவரங்கள், இது ஒரு உட்கட்சியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அல்லது ஒன்றாக இணைய வேண்டியிருக்கிறது, சின்னம் பெற வேண்டியிருக்கிறது என்றுதான் சொல்கிறார்களே தவிர மத்திய அரசு என்று காரணம் சொல்லவில்லை. ஆனால் திரு முத்தரசன் உள்ளிட்டவர்கள் வருமான வரித்துறை ரெய்டு நடத்தப்பட்டது, அது சோதனை நடத்தப்பட்டதெல்லாம் இதற்கான காரணங்கள் என்கிறார். நீங்களும் வேறு வகையில் மத்திய அரசினுடைய ஒரு நேரடியான ஒரு தொடர்பு இருப்பதாக நீங்களும் குறிப்பிடுறீங்க. எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க? அதாவது ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையிலே மிக உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற போதே பாஜக தன்னுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டது. சசிகலாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவர்களுடைய தாக்கம் இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்கி அந்த அதிமுகவை தன்னுடைய கைக்குள்ளே வைத்துக் கொண்டு அதன் மூலமாக தமிழகத்திலே தங்களுடைய அரசியல் தளத்தை விரிப்பதுதான் பாஜகவினுடைய ஒரு செயல் திட்டம். ஆகவே அது முதலில் இருந்து அவர்கள் அதில் தெளிவாக இருக்கிறார்கள். ஆகையால் தான் இன்று இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் யார் திரைக்கு பின்னாலே இருந்து ஒன்று சேர்த்தது என்பதற்கு கூட நான் கூட சொல்லுவேன், தீபாவை கொண்டு வந்து சமாதிக்கு கொண்டு வந்தது யார்? அதே நேரத்தில் பன்னீர்செல்வத்தை அங்கே கொண்டு வந்து சமாதியிலே வைத்து ஒரு பெரிய தியானம் ஒன்று நடத்தி அதற்கு பிறகு அவர் வெளியே வந்தது எப்படி? இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தை பார்க்கின்ற போதும் அதற்கு பின்னால் இருந்து ஒரு சக்தி இயக்குவது நமக்கு உணர முடிகிறது. ஆகவே இன்று கூட திரைமறைவிலே மிகப்பெரிய பேரம் நடந்திருக்கிறது.
எல்லோரையும் ஒன்று சேர்த்து அமைச்சர்களை எல்லாம் ஒரு தளத்திற்குள்ளே உருவாக்கி ஒன்றாக வைத்து இதிலே சில அமைச்சர்கள் இப்பொழுது பேசுகின்றவர்கள் எவ்வளவு வேகமாக தினகரனையும் சசிகலாவையும் ஆதரித்து பேசினார்கள் சில நாட்களுக்கு முன்னால் என்பதையெல்லாம் பார்த்தால் அவர்கள் இப்பொழுது எப்படி மாற்றி பேசுவதற்கு யார் காரணம் என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினுடைய ரைடு நடந்த போது கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாய் திறக்கவில்லை. அந்த ரைடை பற்றிய கருத்துக்களை கூறுவதற்கு கூட பன்னீர்செல்வத்துக்கு மிகவும் தயக்கம் இருந்தது. ஆகவே இது எல்லாமே ஒரு டெல்லியிலே இருந்து தொடர்ந்து வருகிற தகவல். பிரதமரை அடிக்கடி தம்பிதுரை சந்தித்தார். அங்கே இருக்கின்ற மத்திய அமைச்சர்களை அடிக்கடி மைத்ரேயன் சந்தித்தார். பாண்டியராஜன் போய் வந்தார். இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பெரிய நாடகமாக தயாரிக்கப்பட்டு இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. பார்ப்போம், இன்னும் 2-3 சீன்கள் வரும். நீங்க உங்களுடைய கருத்துக்களை நிறைய முன்வைக்கிறீங்க, ஆனால் தமிழிசை உள்ளிட்டவர்கள் அதை மறுக்கிறார்கள். ஆனாலும் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பார்வையாக அதை எடுத்துக்கொள்கிறேன். நன்றி திரு பீட்டர், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி.